ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் க்ரோத்துக்கு சூப்பரான ஒரு ஆயில் வீட்டிலே தயார் பண்ணியிருக்கேன். இது முடி உதிர்வை ஸ்டாப் பண்ணும். டாண்ட்ரஃப், பெயின் தொல்லை, பொடுகு தொல்லை எல்லாத்துலேருந்தும் ஒரு நல்ல ரிலீஃப் தரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன்னா நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயிலே எடுத்துக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 100 கிராம் வெந்தயம், 50 கிராம் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் வார்ம் ஆனப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் அலோவேரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 10 சின்ன வெங்காயம் ஸ்லைட்டாக இடித்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 நெல்லிக்காய் கொஞ்சம் ஸ்லைட்டாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஆட் பண்ண அப்புறம் நல்லா பாயில் ஆகணும். இப்போ இது கூட 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 கைப்பிடி அளவு நீம் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வேப்ப இலை, இது ப்ரீமெச்சூர் ஹேர் க்ரேயிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இளநரை தடுக்கிறதுக்கு இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். இது சில சமயம் பொங்கி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம அலோவேரால அது பொங்கி வரும். முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடாயிலே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour தேய்ச்சிட்டு அதை ஊற வச்சுட்டு குளிக்கலாம். இல்லைன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுறப்போ இந்த ஆனியன் ஸ்மெல் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயில்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், பெப்பர்மின்ட் ஆயில், இந்த மாதிரி நீங்கள் ஒரு 100 ml ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஆனியன் ஸ்மெல் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்காது. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ நல்ல திக்கான ஹேர் க்ரோத் கிடைக்கும் உங்களுக்கு. ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும். இதை ரெகுலராக கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இது 20 to 25 minutes நல்லா பாயில் பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸும் நல்லா இந்த ஆயிலில் இறங்கணும். அப்போ தான் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நான் இந்த தேங்காய் எண்ணெய் கூட 100 ml ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 50 ml விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை சேர்த்து பண்ணால் கூட பண்ணலாம், இல்லைனா இந்த 2 ஸ்கிப் பண்ணலாம். வெறும் கோகோனட் ஆயிலே இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் ரெடி ஆனதும் ஒரு ஃபுல் நைட் அப்படியே விட்டுடலாம். நம்ம இந்த கடாயிலேயே இந்த இன்க்ரீடியன்ஸோடு அப்படியே இருக்கட்டும். ஓவர் நைட் விட்டாக்கா அதோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அதில் இறங்கும். அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணுறதால உடம்புல இருக்கிற சூடெல்லாம் நல்லா குறையும். நமக்கு ஹேர் ஃபால் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஆயில் நமக்கு வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.